அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு சிக்னல். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிக்னலோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் சிக்னல். டெஃபினிஷன் ஆஃப் சிக்னல். சிக்னலோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது சார் அப்படின்னா, இதுதான் சார் அந்த டெஃபினிஷன். எனி physical quantity that varies with respect to time and also produces a meaningful information about a phenomenon. இது நான் தெளிவாக புரியும்படியாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எனி physical quantity. இது நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த physical quantity அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு சார். சரிங்களா? இந்த physical quantityனா என்ன சார் அப்படின்னா, அதுக்கு உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர், சரிங்களா, டெம்பரேச்சர், அப்புறம் நம்ம ஸ்பீடு, சரிங்களா, அப்புறம் ஆடியோ சிக்னல்ஸு, சரிங்களா, இந்த மாதிரி நம்ம எல்லாமே சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷர் பண்ணலாம். டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் சொல்லுவோம், சரிங்களா. ஸ்பீடை வந்து நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இது என்ன ஆகுது அப்படின்னா தட் வேரீஸ். வேரீஸ்னால் மாறுபடுறது. அப்போ ஒன்று மாறுபடுது அப்படின்னா ஒன்று வந்து கண்டிப்பாக இன்னொன்று பொறுத்து மாறுபடும். அந்த இன்னொன்று என்ன சார் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து மாறுபடுது. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒன்று எதை பொறுத்து மாறுபடுது? டைமை பொறுத்து மாறுபடுது. சரிங்களா? அப்போது இது வந்து நான் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதை பொறுத்து? ஒன்று வந்து டூவை பொறுத்து மாறுபடுது. சரிங்களா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போது எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படி ஆச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சிக்னல்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த சிக்னல் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. சரிங்களா? அந்த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்னா அந்த சிக்னலை நம்ம பார்க்கும்போது நமக்கு அதிலிருந்து நிறைய டேட்டா கிடைக்கிது. சரிங்களா? அந்த சிக்னலை வச்சு நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணலாம். சரிங்களா? மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ஃபினாமினான். இங்கே ஃபினாமினான்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் அல்லது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக்டிவிட்டி. நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு இயற்கையாகவே ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம ஃபினாமினான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா சிக்னலோட பேசிக்கான டெஃபினிஷன், ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் அ சிக்னல். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போது இதை நான் வந்து இன்னும் புரியும்படியாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த சிக்னலை நம்ம எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நான் வந்து இட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் எ சிக்னல். சரிங்களா? அப்போ நான் சிக்னல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா கிராஃப் வச்சு மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னோடய கிராஃப் வரைஞ்சிக்கிட்டேன். நான் இப்போ என்னோட இது மார்க் பண்ணுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோடய ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னோட ஆரிஜின். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன். அதாவது டைமை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுபடுறத ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு நான் மேத்தமேட்டிக்கலாக ஒரு கிராஃபில் வரைய போகிறேன். சரிங்களா? அதிலிருந்து நம்ம எப்படி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தட் அது என்ன ஆயிரும், நம்மளுக்கு சிக்னல் ஆயிரும். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒய் ஆக்சிஸில் வந்து நான் வந்து டெம்பரேச்சரை நான் வந்து பெர் டிகிரி செல்சியஸ் இல்லை டிகிரி செல்சியஸில் சொல்லிக்கிறேன். ஓகே. இதில் என்னோடய ஆக்டிவிட்டி இப்போ இங்கே என்ன சார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல காலையில் 6 மணிலிருந்து, சரிங்களா, 6 AM காலையில் இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த இடத்தோட டெம்பரேச்சரை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை வச்சோ இல்லை ஒரு தெர்மாமீட்டர் வச்சோ அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தோட டெம்பரேச்சர் வந்து 6 மணியில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மெஷர் பண்ணுறேன். அப்போ என்னோடய டைம் லிமிட் என்னது? ஃபஸ்ட்டு என்னோடது எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னா காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 7 மணி, சரிங்களா, அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் வந்து கிராஃபில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 7 AM, அப்புறம் மத்தியானம் 12 PM வரும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக போகிறோம். மத்தியானம் 12 மணி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே 5
பிஎம் அப்புறம் ஈவினிங் 6 பிஎம் ஆயிரும். இதோட நான் என்னோட ஆக்டிவிட்டியை முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நான் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு 28 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 28 அப்புறம் 30 டிகிரி செல்சியஸ் அப்புறம் 32 டிகிரி செல்சியஸ் 2 யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? 32 34 டிகிரி செல்சியஸ் அப்புறம் 36 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட டெம்பரேச்சரை நான் எடுத்துக்கிறேன். டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டெம்பரேச்சரை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ என்னோட சென்சாரை வச்சு நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ரீடிங்ஸ் கிடச்சிருக்குது. அந்த ரீடிங்ஸை வந்து நான் சப்போஸ் நான் இதில் மார்க் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ 6 AM அப்படிங்கும்போது எனக்கு வந்து டெம்பரேச்சர் ரீடிங் வந்து ஒரு 28 டிகிரி காமிக்குது. அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி 7 AM அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 30 டிகிரி காமிக்குது. அப்புறம் அப்படியே 8 9 அப்படியே கண்டினியூஸாக போக போக அப்படியே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? ஆகிட்டு ஒரு உச்சி வெயில் மத்தியானம் 12 மணி இருக்கும்போது எனக்கு வந்து 36 டிகிரி செல்சியஸ் காமிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு எனக்கு ஒரு 5 6 எல்லாம் ஆகும்போது பழையபடி 28 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச ரீடிங்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்ச ரீடிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த கிராஃபில் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணியாச்சு. ரைட்டு. இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு நான் எங்கே என்னோடய ரீடிங்ஸ் இருக்குதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ நான் என்னோடய ரீடிங்ஸ் எல்லாம் கரெக்டாக நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போது இதுதான். இப்போ நம்ம டெஃபினிஷனை பார்ப்போம். எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இங்கே நமக்கு அது வந்து டெம்பரேச்சர் இல்லைங்களா? ஓகே, டெம்பரேச்சர் that varies with respect to time. Temperature varies with respect to time. அதுதான் என்னோட ஃபினாமினான். இப்போ இது வந்து நான் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன சார் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க மத்தியானம் 12 மணிக்கு அந்த நாளில் எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இப்படி ஒரு லைன் போட்டு அதே மாதிரி இந்த லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, அப்ராக்சிமேட்டாக 34 டிகிரி செல்சியஸ் காமிக்குது இல்லைங்களா? அப்போ இது வந்து எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இல்லைங்களா? கரெக்டாக வந்து 12 மணிக்கு 12 பிஎம்க்கு எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, 34 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு நான் என்னோடய அனாலிசிஸ்லேருந்து எடுத்து காமிக்கிறேன். அதே மாதிரி 12 பிஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து ஆவரேஜ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் எனக்கு சால்வ் ஆயிடும். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்களா? இதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணலாங்களா இந்த நிறையா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா சிக்னலோட டெஃபினிஷன். சரிங்களா? அப்போது எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் அ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ஃபினாமினான். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் தான். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் சிக்னலோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் சேம் டெஃபினிஷன் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்ல மாட்டோம், எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அங்கே வந்து அதை பற்றி டீல் பண்ணுறோம். ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம எல்லாமே சொல்லுவோம், டெம்பரேச்சர், ஸ்பீச்சு, ஆடியோ, லைட்டு எல்லாமே சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் டீல் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச காமனான இதெல்லாம் என்னங்க, பொதுவான எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் என்னங்க, கரண்ட்டு தெரியும் இல்லைங்களா? கரண்ட்டு அதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆம்பியர்ஸில் மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்புறம் வோல்டேஜ், நம்ம வோல்டேஜை வந்து எப்படி சொல்லுவோம்னா வி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வோல்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். அடுத்து வந்து பவரை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா பி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து வாட்ஸில் மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச காமனான எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போது இங்கே டெஃபினேஷன் எப்படி மாறுதுன்னா வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே எனக்கு எப்படி மாறுபடுது, வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து மாறுபடுது. சரிங்களா? அப்போ நான் அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலுமே எனக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. சரிங்களா? அந்த சிக்னலும் எனக்கு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னொரு ஃபினாமினான் அல்லது ஒரு ஆக்டிவிட்டி வச்சு பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் வந்து இப்போ டைம் எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி நான் வந்து கரண்ட்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா, டைமுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணி என்னோட ரிசல்ட்டை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் வந்து மேத்தமெட்டிக்கலாக சிக்னலை வந்து நான் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு கிராஃப் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த கிராஃபில் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னோட ஒய் ஆக்சிஸ். அடுத்தது இங்கே என்னோடய ஆரிஜினை மார்க் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா கரண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, கரண்ட்டை வந்து நான் வந்து ஆம்பியரில் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஓகே, ஆம்பியரை நம்ம ஏன்னு சொல்லுவோம், ஆம்பியர் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே என்னோடய ஃபினாமினன் அல்லது ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த சர்க்கியூட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கரண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறேன். நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறேன். அந்த கரண்ட்டை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா மார்னிங் 10 AM - 11 AM வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு. சரிங்களா, இதில் வந்து கரண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். சரிங்களா, இது நானே டிசைன் பண்ண ஒரு சர்க்கியூட்டு. இப்போ இதில் வந்து எப்படி வந்து நான் கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, 10 AM to 11 AM நான் கரண்ட் ரீடிங்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எப்படி எடுத்துக்கலாம், ஒரு 0.5 amps, அப்புறம் 1.01 amps, அப்புறம் 1.5 amps, அப்புறம் அப்படியே 2.0 ஆர் 2 amps இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய ரீடிங்ஸ் வந்து நான் மல்டிமீட்டரை வச்சு மெஷர் பண்ணேன். என்னோடய ரீடிங்ஸ் நான் வந்து இப்போ இந்த கிராஃபில் மார்க் பண்ணுறேன். நான் 10 மணிக்கு பார்க்கும்போது என்னோடய சர்க்கியூட்டில் மல்டிமீட்டர் காமிக்கிற ரீடிங் என்னென்னா 1 amps. அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக மெஷர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 10:15 ஆகும்போதும் அப்படி தான் காமிக்குது, 10:30 ஆகும்போதும் அப்படியே தான் காமிக்குது. அதே மாதிரி நம்ம போக போக என்ன ஆகுது, இப்படியே தான் காமிச்சிட்ருக்கு. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பிளாட் பண்ணுறேன், மீன்ஸ் மார்க் பண்ணி லைன்ஸை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்குது. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல நம்மளோட டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி, அப்போ இங்கே எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி நம்மளுக்கு என்னங்க, கரண்ட். அப்போ கரண்ட்டு வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரிங்களா, ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன சார் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் என்னோடய சர்க்கியூட்டோட கரண்ட் வந்து என்னவாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக 1 ஆம்பியர்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து என்னோடய சர்க்கியூட்டில் வந்த கரண்ட் வந்து என்ன சொல்லலாம், டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜென்ரலாக அடிப்படையான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, ரியல் டைமில் இப்படி இருக்காது, பட் ஜென்ரல் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, அப்போ அந்த டைமில் என்ன சொல்லுவேன்னா என்னோடய சர்க்கியூட்லேருந்து வந்து அவுட்புட் கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட்டாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா, ரியல் டைமில் வந்து வேறு மாதிரி வரும், பட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக்கல் சிக்னல். அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் அதை வந்து இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கலாக இல்லை கிராஃபிக்கலாக இப்படி சொல்லுவோம். சரிங்களா, இப்போ அடுத்தது இதுலேயே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது. சரிங்களா, இன்னொரு முக்கியமான டேர்ம் இருக்குது. அது என்னென்னா டிபெண்ட் குவான்டிட்டி அண்ட் இண்டிபெண்ட் குவான்டிட்டி. சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டைமை வந்து நான் என்னென்னு சொல்லுவேன்னா டிபெண்ட் குவான்டிட்டின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா, சாரி, டிபெண்ட்னு சொல்ல மாட்டேன், நான் டைமை வந்து இண்டிபெண்ட் குவான்டிட்டின்னு சொல்லுவேன். வெரி சாரி, இண்டிபெண்ட் குவான்டிட்டின்னு சொல்லுவேன், இண்டிபெண்ட் குவான்டிட்டி. அதே மாதிரி டெம்பரேச்சரை வந்து நான் டிபெண்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன சார் டிபெண்ட் குவான்டிட்டி இண்டிபெண்ட் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கும்போது அது வந்து இதுக்கு டிபெண்ட் ஆகிடுது. இப்போ டெம்பரேச்சர் வந்து டைமை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா டைம் மாற மாற உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஏறி இறங்குறது நீங்கள் இந்த கிராஃபில் பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் நம்மளுக்கு என்னது, ஒரு டிபெண்ட் குவான்டிட்டி. அதே நேரத்தில் டைம் வந்து எந்த விதத்துலையும் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிடல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே இந்த இடத்துல டைம் வந்து நம்மளுக்கு என்னது, இண்டிபெண்ட் குவான்டிட்டி. ஆனால் டெம்பரேச்சர் வந்து என்னது, டிபெண்ட் குவான்டிட்டி. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம 2 உதாரணம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்னலோட பேசிக் டெஃபினிஷன் என்ன, அதுக்கு ஒரு பேசிக்காக கிராஃபிக்கலாக ஒரு உதாரணம் பார்த்தோம். அடுத்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கலில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். சரிங்களா, இப்போது நம்ம மெயினாக வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில் தான் டீல் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 புது டேர்ம்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 புது
வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்டியூசர். இங்கே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசர். அது என்ன சார் டிரான்ஸ்டியூசர் இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ், சரிங்களா, எதெல்லாம் எலக்ட்ரிக்கல் அல்லாத குவான்டிட்டிஸோ நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது என்னவா கன்வெர்ட் பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா, எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணும். அதே நேரத்தில் நம்மளோட இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்டியூசரோட உல்டா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை இன்புட்டாக எடுத்துக்கும். சரிங்களா, எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கொடுக்கும், நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை கொடுக்கும். சரிங்களா, நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை கொடுக்கும். சரிங்களா, இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆடியோ சிக்னல். சரிங்களா, ஆடியோ சிக்னல் இல்லை ஸ்பீச் சிக்னல் இதெல்லாம் சொல்லலாம். இப்போது டிரான்ஸ்டியூசருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம மைக்ரோஃபோன்னு சொல்லுவோம். மைக்ரோஃபோன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, மைக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேசிகிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா. இப்போ என்னோட ஆடியோ சிக்னல் வந்து இட்ஸ் அ நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. ஆனால் அந்த ஆடியோ சிக்னல் வந்து டிரான்ஸ்டியூசர் வழியாக போகுது. டிரான்ஸ்டியூசர்னால் மைக், ஸோ மைக்ரோஃபோன் வழியாக போயிட்டு அது எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக என்னோட கம்ப்யூட்டருக்குள்ளே போகுது இல்லைங்களா. ஸோ அப்போ அதுதான் அப்போ கன்வர்ஷன் ஆஃப் நான் எலக்ட்ரிக்கல் quantities to electrical quantities is done by a device called transducer. சரிங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோஃபோன். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வழியாக கேட்டுட்ருப்பீங்க, உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வழியாக கேட்டுட்ருப்பீங்க. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே, அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஆடியோ ஜாக் வழியாக நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக மாறிடுது. சரிங்களா, இங்கே திருப்பியும் அதே தான், என்னோட சேம் ஆடியோ சிக்னலை தான் நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. அப்போ கம்ப்யூட்டரில் இருந்து ஸ்பீக்கர் வெளியாக. அப்போ இங்கே இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லலாம், இல்லை ஸ்பீக்கர்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசருக்கான எக்ஸாம்பிள். அப்போ டிரான்ஸ்டியூசர் வந்து நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை மாற்றி கொடுக்கும். எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன். இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை எடுத்து அப்ராப்ரியேட்டாக நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக கொடுக்கும். இது மட்டும் எக்ஸாம்பிள் இல்லைங்க, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா, அடிப்படையில் இதுதான் வந்து பேசிக் எக்ஸாம்பிள்ஸ், டிரான்ஸ்டியூசர் அண்ட் இன்வர்ஸ் டிரான்ஸ்டியூசர். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் டு சிக்னல்ஸ் பற்றின வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.